ஹலோ ஆல், ஹாப்பி ஹலோ கார்டனிங். ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கார்டனில் என்ன என்னோட பார்க்க கார்டனில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சில்லி, சில்லிஸ் அதாவது வந்திருக்காங்கன்னு பச்சை சொல்லிட்டு மிளகாய் காய்ச்சிருக்குன்னு அவ்வளோ பாருங்கள். சில்லி வந்திருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு கொத்து வந்து கொத்தாக நம்ம இருக்கிறாங்க. சில்லியை ஹார்வெஸ்ட் அதாவது பண்ண 2 போகிறோம். டேஸாக பட் ஆனால் எங்களோட அதுலேயும் ஏரியாவில் பாருங்கள் எவ்வளோ ஆண்ட் செம்ம மழைங்க. வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மழைக்கும் இது அதுக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ வளரவே விட பச்சை மாட்டாங்க. பசேன்னு காய் ரொம்ப கொத்து கொத்தாக விட்டுருக்குறாங்க. ஸோ இவங்களை என்ன விட்டோன்னா நம்ம வீட்லேயும் பச்சை மிளகா இல்லையா, ஸோ அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே சிசர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக மொட்டு விட்டு நிறைய பூ வேறு வச்சுருக்கோம், நிறைய காய் வேறு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சில்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாகவும் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும். எனக்கு சில்லியோட நேம்லாம் தெரியாது. பட் ஆனால் சில்லிலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃபான சில்லிஸ் என்னோடய கார்டன்லேயே இருக்கிறாங்க. ஸோ ஒன்றுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஒரு சில சில்லி காரமே இருக்காது, எவ்வளோ சில்லி போட்டாலும். அந்த மாதிரி நிறைய சில்லிஸோடு என்னோடய கார்டன்லேயே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வகையான இது என்னோடய வெளி கிரவுண்ட் கார்டனில் இருக்கிற சில்லிஸ் தான். ஸோ நிறைய சில்லிஸுங்க, அவ்வளோ சில்லி. இப்போ இது சீசன் நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லா மிளகாய் செடியுமே பார்த்திங்கன்னா பூ விட்டுருக்குறாங்க. பூ விட்டு நிறைய காய் வந்துட்டுருக்குறாங்க. இது என்னோடய வாழை மரத்துக்கிட்ட வெளியில் கேட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த மிளகாய் செடி தான். ஸோ எவ்வளோ வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். எப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு சில்லிஸ் இன்றைக்கி கிடச்சிருக்குறாங்க. இது இது பக்கத்துலேயே நிறைய இன்னும் 2-3 செடிங்க இருக்கிறாங்க, சில்லி செடி. அவங்க இப்போ தான் பூ வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரம் நிறையா வந்துடுவாங்க. இந்த சில்லிஸில் நீங்கள் நம்ம மிளகா செடிக்கெலாம் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. என்னை பொறுத்தவரையிலையும் கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஏன்னா என்னோடது ஆல்ரெடி செம்மண் தான், நல்ல மண். ஸோ அதனால் இதாயிரும். இந்த சில்லி ஒரு வகையான சில்லி. இது பாருங்கள், நீளமாக வரும். பட் ஆனால் இது குட்டியாக இருக்கும்போதே காய்ச்சிட்டாங்க பாருங்கள். இதோட ஷேப்பே பார்த்திங்கன்னா ஊசியாக இருக்கும். ரொம்ப நீளமாகவும் இருக்கும், தடிமனாக இருக்காது, ஆனால் நீளமாக இருக்கும். இது பாருங்கள் அவ்வளோ அழகாக. இதுவும் இங்கேயுமே 2-3 ஒரு 4 செடிங்க கிட்ட இருக்கிறாங்க. இவங்களுமே சூப்பராக காய் காய்ச்சிட்டாங்க. எவ்வளோ காய் காய்ச்சிட்டு வராங்க பாருங்கள். பட் ஆனால் இவங்க சீக்கிரமாகவே காய் காய்க்கிறாங்க, என்னென்னு தெரியல. குட்டியாக இருக்கும்போதே காய் விட்டுட்டாங்க. ஸோ நான் என்னென்னா இந்த பக்கம் இந்த சில்லி என்ன பண்ணிட்டேன்னா, சிலது இருக்கிறது தெரியுது, சிலது வெளியில் நின்று பார்த்தா தான் அதில் காய்ச்சிருக்கிறது தெரியுது. ஏன்னா பச்சை பசேன்னு இருக்கிறதுனால இது இருக்குதா இல்லையான்றதே தெரியல. ஸோ இது மிஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் பிடுங்கிட்டு எப்படியும் ஒரு கை கிட்ட கிடச்சிச்சு, அவ்வளோ சில்லிஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சில்லிஸ் வெளியில் வாங்குறதே இல்லை. ஸோ நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கிது. அதனால் அதில் ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா நம்மளே போட்டு நமக்காக யூஸ் பண்ணிக்கிறதுன்றது எப்போவுமே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஏன்னா சில்லி பிடுங்கும்போது பார்த்து பிடுங்கணும். ஏன்னா இல்லைன்னா அந்த கிளையோடு சேர்ந்து வந்துடும். ஸோ அப்படி தான் நான் 2-3 செடிங்களை டக்குன்னு பிடுங்கிட்டேன். அது கிளையோடு வந்துச்சு. ஸோ எந்த ஒரு காயுமே பிடுங்கும்போது பார்த்து பிடுங்குவேன். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக என்னோடய சில்லியில் நிறைய ஆண்ட்டு. இங்கேயும் எப்படியோ ஆண்ட் ஏரியா எறும்பு வந்துட்டான். ஸோ அதாவது இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தேன்னா அந்த ஸ்ப்ரே அதை அடிச்சு விட்டோம்னா ஒரு டைம் ஃபோர்ஸாக அடிச்சு விட்டோம்னா திரும்ப வரமாட்டேங்கிறான். ஸோ அதுக்காக தான் நான் பார்க்கல. இப்போ தான் பார்த்துட்டு அதை அப்படியே அடிச்சு விட்டுட்டேன். சூப்பராக இப்போ. ஏன்னா இந்த எறும்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மொட்டுலாம் இருக்கிற பூவெலாம் இருக்கிறத அப்படியே நசுக்கி விட்றானுங்க. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் அடிச்சு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ காயின்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சுட்டேன். இதுவே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், அவ்வளோ காய் இருக்குது. இந்த காயோட இந்த சில்லியோட நேம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள். இதோட வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு. தேங்க்யூ, பாய்.